திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் ஓட்டு வந்து ஒரு பிரதானமான ஓட்டு. தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் திமுக எங்குமே அழுத்த திருத்தமாக தெரிவிக்கக்கூடியது. பெண்கள் எங்க பக்கம் இருக்காங்க, பெண்களுடைய வாக்கு எங்களுக்கு தான், பெண்களுக்கான அரசு திமுக அரசு, பெண்கள் வாழ்க்கையில விடியலை ஏற்படுத்திய அரசு திமுக அரசு அப்படிங்கிற கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைப்பாங்க. என்னன்னா இந்த பெண்கள் வாக்குல எந்த கட்சி அதிக அளவில் கவர்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விடலாம் அப்படிங்கிற நிலையில தான் திமுக நகர்வுகள் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி வந்த பிறகு இது திமுக தலைமைக்கு, திமுக வாக்கு வங்கிக்கு மிகப்பெரிய ஒரு செக்கை வைக்கிறது. திமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் திமுக மீது அதிருப்தியில் இருக்காங்க. அவருடைய கோரிக்கைகள், அதாவது இந்த 10 அம்ச கோரிக்கைகள், பழைய ஓய்வூதிய திட்டம், இதை நிறைவேற்ற முன்வராமல் திமுக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நேற்று டிசம்பர் 23ஆம் தேதி தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேர்ல அமைச்சர் வேலு அவர்கள், தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல முன் வச்சிருக்காங்க. ஆனா திமுக மட்டத்தில இருந்து 3000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இப்ப 5 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யாருக்குமே பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல. அதை கூட்டி கழிச்சு பார்த்தா கூட 5000 ரூபாய் கொடுக்கணும் இந்த முறை. அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த கால கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய வேலையில தான் அந்த அரசு ஈடுபடும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து கடன்களை அடைக்கல, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கடன்களை வாங்கி குமிச்சிருக்கும். இப்ப கடன்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா அந்த மாநிலம் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கிராஃப் போட முடியாது. ஏன்னா வந்து வளர்ச்சியை விட கடன் சும்மா பெரிய அளவில் இருக்கு. கடன் வந்து கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவில் கழுத்துல கத்தி வைத்தது போல கடன் இருக்கும் போது அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நிலையில தான் இருக்குது. ஏன்னா கடன்கள் வந்து பெருமளவில் இருக்கிறதுனால அப்ப வளர்ச்சி பாதையில கிடையாது. ஆனாலும் நம்முடைய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து கல்வியில் உயர்ந்த தமிழகம், பெண்கள் பாதுகாப்புல தமிழகம் முதல் நிலையில இருந்துட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் வேலை வாய்ப்புல தமிழகம் முதல் நிலையில இருந்துட்டு இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவில் இருந்துட்டு இருக்காங்க, பாலாறும் தேனாரும் ஓடுகிறது அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஆனா இங்க கடன் தான் பெருமளவில் இருந்துட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து பீகார்ல எப்படி ஒரு மகளிருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்களோ அந்த அளவு தமிழகத்துல கொடுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பதற்கு எந்த அளவுக்கு வேண்டுமென்றாலும் கடன்களை கொடுத்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் செயல்படுவாங்களே தவிர இது வந்து தமிழ்நாடு கடனுக்கு போறது, தமிழ்நாடு தத்தளிக்க போறது, தமிழ்நாடு திவாலாக போறது அப்படிங்கிற கருத்துக்கள் எண்ணங்கள் எல்லாமே களத்துல எடுத்துக்க மாட்டாங்க. மைண்ட்ல ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தாய் மனசு சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். திமுக மகளிர் மாநாடு பல்லடத்துல வரும் 29ஆம் தேதி நடத்த போறாங்க. இதுல முக்கியமா எது கவனிக்கப்பட வேண்டியது இருக்குன்னா, மகளிருக்குன்னு தனியா எதனா நலத்திட்டங்கள் எதனா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. என்ன நடக்க போகுது சார்? அதாவது பல்லடத்துல 29ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய மகளிர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கனிமொழி எம்பி தலைமையில தான் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள்ல கொடுத்த வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற விமர்சனங்கள் மட்டுமல்ல, குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு எடுத்துக்காட்டா சொன்னோம் அப்படின்னா, இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவுல போராட்டங்களை தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி முடியக்கூடிய சூழ்நிலையில பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், 10 அம்ச கோரிக்கை இதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முந்தைய நிலையில கொடுத்த வாக்குறுதிகள்ல முதன்மையான வாக்குறுதிகள்ல இந்த ஒரு வாக்குறுதி வந்து மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய வாக்கு வங்கியில ஒரு முக்கியமான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியது இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள். அதே நேரத்தில் திமுக வெற்றிக்கு மிக முக்கியமான காரணிகளாக இருக்கக்கூடியவர்களையும் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தான் மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் கமிஷன், இப்போ தேர்தல் நடக்கிறது அப்படின்னா தேர்தல் கமிஷனால ஒவ்வொரு பூத்திலையும் உட்காரக்கூடிய இந்த தேர்தல் கமிஷனுக்காக வேலை பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தான். இவங்க தான் ஃபுல்லா ஒவ்வொரு பூத்திலையும் இருக்க போறாங்க. இவங்க பார்வையில தான் தேர்தல் நடக்க போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறைமுகமாகவோ நேரடியாகவோ திமுக வெற்றிக்கு இவருடைய பங்கு வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு. கலைஞர் கருணாநிதி அவருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை
கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லளவும் பகச்சிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன கோரிக்கைகள் அப்படின்னாலும் முடிஞ்ச அளவு நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. திமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் திமுக மீது அதிருப்தியில் இருக்காங்க. அவருடைய கோரிக்கைகள், அதாவது இந்த 10 அம்ச கோரிக்கைகள், பழைய ஓய்வூதிய திட்டம், இதை நிறைவேற்ற முன்வராமல் திமுக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று டிசம்பர் 23ஆம் தேதி தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சி முதல்வர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் அமைச்சர் வேலு அவர்கள், தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. வெளியில் வந்து இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருந்தோம். அதாவது இந்த ஆட்சி முடியக்கூடிய நிலையிலேயாவது எங்களுக்கு இந்த ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் திமுக செவி சாய்க்கலை, எங்களை கண்டுக்கவே இல்லை. ஜனவரி 6ஆம் தேதியில் இருந்து நாங்கள் வேலை நிறுத்தம், போராட்டம், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தொடர்ச்சியாக போராடக்கூடிய நிகழ்வு, வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்புகளை திமுகவுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய விவகாரம் பெரிய ஒரு தலைவலியாக இருந்துகிட்டே இருக்கு. இதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வது அப்படிங்கிற நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ நீங்க கேட்டது இந்த பல்லடத்தில் நடக்கக்கூடிய மகளிர் மாநாடு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கான திட்டங்கள் குறித்து ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க, மகளிர் நலன் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்னா ஒரு தகவல்கள் அறிவாலய வட்டாரத்திலே இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் ஓட்டு வந்து ஒரு பிரதானமான ஓட்டு. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் திமுக எங்குமே அழுத்த திருத்தமாக தெரிவிக்கக்கூடியது. பெண்கள் எங்க பக்கம் இருக்காங்க, பெண்களுடைய வாக்கு எங்களுக்கு தான், பெண்களுக்கான அரசு திமுக அரசு, பெண்கள் வாழ்க்கையில விடியலை ஏற்படுத்திய அரசு திமுக அரசு அப்படிங்கிற கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைப்பாங்க. என்னன்னா இந்த பெண்கள் வாக்குல எந்த கட்சி அதிக அளவில் கவர்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விடலாம் அப்படிங்கிற நிலையில தான் திமுக நகர்வுகள் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி வந்த பிறகு இது திமுக தலைமைக்கு, திமுக வாக்கு வங்கிக்கு மிகப்பெரிய ஒரு செக்கை வைக்கிறது. பெண்களுடைய வாக்குகள் தாவேகா பக்கம் பிரிந்து செல்ல போகிறது. இப்போ புதுசா உருவாகக்கூடிய வாக்காளர்கள் தாவேகா பக்கம் போறாங்க அப்படின்னா கூட பெருமளவு பாதிப்பு இல்லை திமுக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுக வாக்கு வங்கி சிந்தாமல் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களும் தாவேகா பக்கம் தங்க பார்வையை செலுத்தும் போது அதே நேரத்தில் பெண்களும் திமுகவுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பார்வையும் தாவேகா பக்கம் போகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டங்கள் அறிவிப்போல கொண்டு வரணும், ஏதாவது முக்கியமான அறிவிப்போல பெண்களை கவரக்கூடிய அறிவிப்போல வெளியிடணும். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் மாநாட்டை பொறுத்தவரைக்கும் கனிமொழி எம்பி தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ கனிமொழி எம்பி அவர்கள் தான் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு குழுவுடைய தலைவராக போட்டிருக்காங்க. அவங்க கடந்த முறை எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பக்கத்துங்களை புரட்டி பார்த்தாலே தெரியும். வாக்குறுதிகளை வந்து எண்ணிக்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு வாக்குறுதிகளை திமுக கொடுத்து தான் வந்தாங்க. அப்போ இதில் பெருவாரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தான் எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளும் முழுமையாக போய் சேரல. அப்போ முழுமையாக போய் சேரல அப்படிங்கும் போது இந்த நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் கூட தங்களுக்கு கிடைக்காத, நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் கூட தங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது அவர்களுடைய வாக்குகள் அவர்களுடைய எல்லாம் சிதறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னாலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அது அதிருப்தி அப்படிங்கிறது பெருமளவில் உருவாகும். இது ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவலி. 5 ஆண்டுகால ஆட்சியில ஆன்டி இன்கம்பன்சி ஒரு தலைவலி. இப்போ அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், ஆசிரியர்கள் இவங்களுடைய பேச்சுவார்த்தை தோல்வி, இது ஒரு தலைவலி. இதை கடந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம். எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த வீடியோல கூட பார்த்தோம். சுமார் 96 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து பரவலாக தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில பரவலாக நீக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎம் அவருடைய தொகுதியில 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல கடந்த தேர்தலில் முதல்வர்கள் வெற்றி பெற்றதே 1,08,000 வாக்கள் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 30க்கு மேற்பட்ட தொகுதியில 5,000 வாக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் திமுகவில் அதிகமா இருக்காங்க. இப்போ ஒரு தொகுதிக்கு குறைந்தது 25,000 வாக்காளர் வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு. இதுல இறந்தவங்க அப்படின்னு கணக்கு போட்டாலும், வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்றவங்க இல்ல வேறு தொகுதிக்கு சென்றவங்க அப்படின்னு கணக்கு போட்டா கூட அந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில்
70,000 80,000 90,000 1 லட்சம் அப்படின்னு சொல்லி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப கேள்விக்குறியான நிலையில இருக்கிறது. அப்போ சுமார் ஒரு 25-30 தொகுதியில திமுகவுக்கு கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதியில இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான நிலை இருக்கிறது. அப்ப இந்த விஷயமும் பெருமளவு ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய நிகழ்வா தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைவலிகளை பொறுத்த வரைக்கும் சுழற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல வந்து பெண்கள் விவகாரம் மிக முக்கியமான விவகாரம். அப்போ பெண்களுக்கு முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொங்கல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலாம் முன் வச்சிருக்காங்க. ஆனா திமுக மட்டத்தில இருந்து 3000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இப்ப 5 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யாருக்குமே பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல. அதை கூட்டி கழிச்சு பார்த்தா கூட 5000 ரூபாய் கொடுக்கணும் இந்த முறை. அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலாண்டு குடும்பத்துக்கு 1000 ரூபாய், ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கொடுக்கப்படல. 2வது ஆண்டு கொடுக்கப்படல, 3வது ஆண்டு கொடுக்கப்படல, 4வது ஆண்டு கொடுக்கப்படல. அப்போ சுமார் ஓராண்டுக்கு ஒரு 5000 கோடி 10,000 கோடி இவங்க பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு செலவு பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுக்காமலே தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க சேர்த்து வச்சு தானே கொடுக்குறீங்க. ஒவ்வொரு ஆண்டுமே நீங்க கொடுக்காம இருந்த தொகையை சேர்த்து வச்சு மொத்தமா 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த 5000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் எங்க அப்படின்னு சிலர் கேட்கக்கூடிய நிகழ்வுகளையும் தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் அறிவிப்புகள், பெண்களுக்கான அறிவிப்புகள், பல்வேறு அறிவிப்புகள் வந்து இந்த பல்லடத்தில் நடக்க இருக்கக்கூடிய திமுக மகளிர் அணி மாநாட்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாம உறுதியா சொல்லலாம். ஓகே சார், இப்போ திமுக தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழக அரசு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கடன்ல தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க திமுக தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்தா திரும்பவும் வருகின்ற ஆட்சி காலம் எப்படி இருக்கும் தமிழகத்துல? அதாவது வருகின்ற ஆட்சி காலம் அப்படிங்கிறத வந்து பொறுத்த வரைக்கும் நாம தான் திக்பட்டுவோம். ஆனா வந்து அரசியல் கட்சிகளை ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும். இந்த அடிப்படையில் தான் அவங்க இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகள் பட்டியல் எடுங்க, நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகள் கூட பெருமளவில் கொடுத்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை பிடித்த பிறகு இந்த கடன்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிலையில தான் இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை கொடுத்த வாக்குறுதி என்ன, மதுவிலக்கு படிப்படியாக மதுவிலக்கு குறைக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட முன் வச்சாங்க. ஆனால் நிறைவேற்றப்படலை. மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அரசாங்கத்தை ரன் பண்ணணும்னா வருமானம் நமக்கு அதிக அளவில் வேணும். ஸோ அதனால வந்து நம்ம டாஸ்மாக அதிகப்படுத்துவோம், குறைக்க வேண்டாம். ஸோ என்ன ரீசன்னா, இது வருமானம் கொடுக்கக்கூடியது. இந்த அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டாங்க. தமிழகமே கடனில் தத்தளித்துக்கிட்டு இருக்குது. இத்தனை ஆண்டுகள் வாங்காத கடன் இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசாங்கம் வாங்கி இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களை தான் எதிர்கட்சிகள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக கடன்களை வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் ஒரு வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி சென்றிருக்கிறதா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயம்தான். எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை. வேலை வாய்ப்புகள் பெருமளவு உருவாக்கப்பட்டிருக்கதான அதற்கான வாய்ப்புகளும் குறைந்த அளவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் சென்றுகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியாவது இதை கொடுத்து சரி கட்டணும். அதனால தான் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், இந்த மகளிர் மாநாட்டில் பெண்களுக்கான அறிவிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பொங்கலுக்கும் வந்து 3000 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுத்து மக்களை கவர வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் கொடுப்பாங்க. ஸோ இதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அப்போ தமிழகம் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லணுமா, வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறத கடந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் செயல்படுவாங்க. இதைத்தான் திமுகவும் கையில் எடுத்து களமாடுவாங்க. இல்லைன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த கால கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய வேலையில் தான் அந்த அரசு ஈடுபடும். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து கடன்களை அடைக்கல, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கடன்களை வாங்கி குமிச்சிருக்கோம். அப்போ கடன்களை அடைப்பதற்கான முயற்சியில், அதாவது ஒரு மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது. கல்வியில சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. தமிழகம் வந்து எல்லா நிலைகளையும் முதன்மையான ஒரு மாநிலமாக இருக்கிறது அப்படின்னா, அந்த மாநிலம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா, ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா அங்கே கடன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது, கடன்கள் இருக்கக்கூடாது. இப்போ கடன்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா அந்த மாநிலம் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கிராஃப் போட முடியாது. ஏன்னா வந்து வளர்ச்சியை விட கடன் சும்மா பெரிய அளவில் இருக்கு.
கடனுக்கு வந்து கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுல கழுத்துல கத்தி வைத்தது போல கடன் இருக்கும்போது அவ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நிலையில தான் இருக்குது. ஏன்னா கடன்கள் வந்து பெருமளவுல இருக்கிறதுனால அவ வளர்ச்சி பாதையில கிடையாது. ஆனாலும் நம்முடைய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து கல்வியில் உயர்ந்த தமிழகம், பெண்கள் பாதுகாப்புல தமிழகம் முதல் நிலையில இருந்துட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் வேலை வாய்ப்புல தமிழகம் முதல் நிலையில இருந்துட்டு இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவு இருந்துட்டு இருக்காங்க, பாலாறும் தேனாரும் ஓடுகிறது அப்படிங்கிற தான் கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஆனா இங்க கடன் தான் பெருமளவுல இருந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பிஜேபி வந்து பீகார்ல எப்படி ஒரு மகளிருக்கு 10,000 கொடுத்தாங்களோ அந்த அளவு தமிழகத்துல கொடுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பதற்கு எந்த அளவுக்கு வேண்டுமென்றாலும் கடன்களை கொடுத்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் செயல்படுவாங்களே தவிர இது வந்து தமிழ்நாடு கடனுக்கு போகிறது, தமிழ்நாடு தத்தளிக்க போகிறது, தமிழ்நாடு திவாலாக போகிறது அப்படிங்கிற கருத்துக்கள் எண்ணங்கள் எல்லாமே களத்தில் எடுத்துக்க மாட்டாங்க, மைண்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தை பார்த்து சொல்ல முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.